வணக்கம் மக்களே. அதிமுகவில் அடுத்த விக்கெட் அவுட். இபிஎஸ் மற்றும் தங்கமணியோட மோதல். ஒரு நிமிஷத்தில் உண்மையை உடைச்ச முன்னாள் அமைச்சர். இந்த தகவலை பற்றி விரிவான ஒரு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணிக்கும் இடையில் ஒரு கடுமையான பனிப்போர் இருந்து வந்தது அரசியல் வட்டாரத்தில் பரவி ஒரு நிறைய வியூகங்களுக்கும் இப்போ தங்கமணியோட தரப்புலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தா, இதை பற்றி ரொம்ப வெளிப்படையாக விளக்கம் அளிச்சிருக்காங்க தங்கமணி அவர்கள். இந்த செய்திகள் எல்லாமே தேவையற்ற நபர்களால் திட்டமிட்டு பரப்பப்படுற வெறும் வதந்திகள் மட்டும்தான் சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக இந்த செய்திகளை மறுத்திருக்காங்க. தங்களுக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க தங்கமணி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எப்போதும் தலைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியோடு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கட்சி தலைமை மேலே என்னோட விசுவாசத்தையும் திரும்ப ஒரு முறை பறைசாற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கடந்த சில நாளாகவே அதிமுக தொண்டர்கள்கிட்ட இருந்து வந்த குழப்பங்களுக்கு இவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து காலையிலே ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த வேல்முருகன் அவர்கள். யாருமே எதிர்பார்க்காத இது ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறின தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்போ ஆளும் கூட்டணிக்கு எதிராக ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அரசியல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது சுமார் 100 அமைப்புகளோடு சேர்ந்து உரிமை பேரியக்கம்ன்ற பேரில் தனித்து போட்டியிடுறதா முடிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு வியூக அடிப்படையில் ரொம்ப மென்மையான அணுகுமுறையை அவங்க கையாண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுலேயும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட சீமான், பாமகவின் சௌமியா அன்புமணி, இவங்கெல்லாம் அதிமுகவோட இரட்டை சின்னத்தில் போட்டியிடுற பொற்குடி, இவங்களுக்கெல்லாம் எதிராக மட்டும் தங்களோட வேட்பாளர்களை நிறுத்தாமல் இருக்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக ஆலோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புதிய அறிவிப்பு என்னென்னா, தமிழக அரசியலில் ஒரு புதிய விவாதத்தையும் இது கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். கொள்கை ரீதியான மோதல்கள் இருக்கிற இந்த மத்தியில் குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இந்த மறைமுக நிலைப்பாடு வர தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணிகளுக்கு இடையில் இருக்கிற இந்த வாக்கு வங்கிகளை பிரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகுக்கும்னே எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதிமுகவோட ஆதரவாளரான வேல்முருகன் அவர்கள் காலையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஷாக் தான் இதுன்னே சொல்லலாம். இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். மக்களே, இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.